பாத்திரம் கூப்பிடுங்க. ஏ சும்பா ரம்பா 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 ஓட்டமா ஏ ஓட்டமா ஓட்டமா சண்டாளா பெரிய பிச்சைக்காரரா இருப்பாங்க. ஆட்டமா என்னம்மா காட்டுக்குதுல காவாலி பையில கூட்டு வந்திருக்கியம்மா? பாத்தியா என்னம்மா அப்பதானமா நாக்கு ஒரு முளத்துக்கு தொங்க போட்டு வந்து அப்ப என்னமோ சந்தன மீச பத்தியா சந்தன கலப்ப வீரப்ப மாதிரி மீசையை வச்சுட்டு வந்திருக்கேன். கையில பத்தி எவ்வளவு பெருசுன்னு உனக்கு பெருசா இருந்தா தானே பிடிக்கும், அதனாலதான் பெருசா கொண்டாந்துருக்காம இருக்கு நினைக்கிறேன். வாயில வச்சு அப்பதான் நாக்கு ரொம்ப நீளமா இருந்துச்சு, உனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. உனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு மனுக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு. வெளியில தோட்டா வச்சு வெடினா லூசு பையன் துப்பாக்கில தோட்டா வச்சு அடிப்பாங்க. இது யார் சர்க்கஸ் காரம் போல தெரியுது, வெடிய வச்சு இதுக்கெல்லாம் பயப்படுறாளா? அது துப்பாக்கி அவ்வளவு பெருசு இருக்குன்னா மத்ததெல்லாம் எப்படி இருக்கும் நீயே நினைச்சுக்க. நாளைக்கு வா நான் ஓசியில காட்டுப்பா. என்னத்த காட்டுற? எவ்வளவு பெருசு இருக்குன்னு அந்த படம் எடுத்துக்காரு. வீட்டுல ஆறு இல்லாத நேரத்துல வீட்டுல பெட்ல படுத்துக்கிட்டு தன்னால பாக்குறதுக்கு வீடியோ எடுத்துக்கிருக்காப்ல ஜூம் பண்ணிக்கிட்டு அங்க நல்ல இன்னும் கிட்டத்துல போய் காட்டலாம். டிஸ்டர்ப் பண்ற அவரே கீழ இருந்து மேல வரைக்கும் இப்பதான் எடுத்துட்டு இருக்காரு. ஹலோ என்னம்மா மறுபடியும் அவரை நம்ம கூப்பிட்டு பாப்போம். அப்படியா? மறுபடியும் மெண்டல் மாதிரி வந்தாருன்னா அடிச்சு அப்படியே ஊர்ல துரத்தி விட்டுருவோம். சரி கூட்டு பாப்போமா? மறுபடியும் கால அழகா எப்படித்தான் வருவான்னு பாப்போமா? ஏப்பா யாருமா அவரு? இவளல்ல பெண் என்றார். இவளல்ல ஓப்பெண். என்னையா சொல்ற? இவளல்லவோ பெண். இவள் அல்லவோ பெண். எவ்வளவு அழகாக இருக்கிறார். அழகென்றால் இதல்லவோ அழகு. எது? பெண்களுக்கு முன்னால இருந்தா சில பெண்களுக்கு பின்னால இருக்காது. என்னதியா? முகம் நல்லா இருந்தா முடி இருக்காது. ஆனா இந்த பிள்ளைக்கு எல்லாமே கடவுள் அள்ளி வச்சு அப்பிட்டாங்க. நீதானே எவ்வளவு அழகாக இருக்கிறார் தெரியுமா? பார்த்த உனக்கு தானப்பா தெரியும், எங்களுக்கா தெரியும். அழகா வர்ணிக்கலாமா? என்ன வர்ணிச்சிருவோமா? வர்ணிப்பா. பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அந்த காஞ்சி காமாட்சி மாதிரியே இருக்கியா? காமாட்சிக்கு முருகனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. ஆமா. அதே மாதிரியே விநாயகர்னா ஒரு அடையாளம் இருக்கு. ஐயப்பன்னா ஒரு அடையாளம். ஐயப்பன்னா அம்பு வில்லு வச்சிருந்தா அவர் ஐயப்பன். ஆமா. முருகன்னா வேலு வச்சிருந்தா முருகன். ஆமா. இது காமாட்சி மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? காமாட்சின்னா
அதுக்கும் கையில ஒரு பொருள் இருக்கு. என்ன பொருள்? காமாட்சி என்றால் இது காமாட்சி மாதிரி இருக்கு. காமாட்சின்னா கரும்புண்டையா. ஏய் ஏய் கரும்புயா, கரும்பு. காமாட்சினா கரும்பு உண்டியா. அப்படி சொல்லியா? கரும்பு வச்சிருந்தாதான் காமாட்சி. சண்டாளா? ஏங்க கரும்பு வச்சதானே காமாட்சி. இது காமாட்சி மாதிரி இருக்கு, ஆனா கரும்பு இல்ல. அதனால ஒருவேளை மதுரை மீனாட்சியாக இருக்குமோ? மீனாட்சிக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? அப்படியே அந்த தோள்பட்டையில வந்து ஒரு பச்சை கிளி இருக்கு. ஆமா, இது மீனாட்சி மாதிரி இருக்கு, ஆனா கிளி இல்ல. என்னையா சொல்ற? கிளிய காணோம். பச்சை கிளி இல்ல. அப்படி சொல்லியா? கிளி இல்லப்பா. சண்டாளா? மீனாட்சி மாதிரி இருக்கு, ஆனா கிளி இல்ல, பச்சை கிளி. ஏய் கிளிச்சதே நீ தான் அக்கம் பக்கத்துல பேசிக்கிறாங்க, நீ என்னையா? ஏன்னா எங்க 2 பேத்துக்கு நீ என்ன விளம்பரமா? வேற ஏதாவது பேசுறா? என்ன விளம்பர சக்கரவர்த்தி அடி சொல்றேன். விளம்பரத்தை எடுத்து நாடகத்தோட. அதனால காமாட்சி இல்ல, மீனாட்சி இல்ல. ஒருவேளை அந்த ஈஸ்வரியா இருக்குமோ? ஈஸ்வரினா ஈஸ்வரனுடைய மனைவி ஈஸ்வரி. ஆமா, ஈஸ்வரிக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, என்ன? கையில சூலாயுதம் வச்சிருப்பாங்க. ஆமா, சூலாயுதம் எப்படி இருக்கு? 3 விரல் மாதிரி அப்படியே சூலாயுதமா இருக்கு. சூலாயுதம் 2 பக்கம் இப்படி இருக்கு. ஆமா, நடுவுல. ஆமா, அது என்னதே சொல்ல வர்ற? இப்படி இருக்கும்யா, நடுவுல 2 பக்கம் இப்படி இருக்கு. அப்படி சூலாயுதத்தை பிடிச்சிருந்தாட்ட ஈஸ்வரி. சரி, இதுக்கு வந்து கரும்பு இல்லாதனால காமாட்சி இல்ல. சரி, பச்சைக்கிளி இல்லாதனால மீனாட்சி இல்ல. அந்த ஈஸ்வரி மாதிரினா சூலாயுதம் இல்ல. ஆமா, அப்ப இது யாராக இருக்கு? தம்பி, ஒரு அழகிய தமிழ் மகளாக இருக்கிறார். ஆயுதம் இல்லைன்னு நினைக்காத. அந்த பிள்ளைட்ட ஆயுத கிடங்கே இருக்காது. உள்ள விழுந்தா நீ எந்திரிச்சு வெளியில வர முடியாது. அதையும் பாத்துக்க, எச்சரிக்கை தர்றேன் உனக்கு. ஏப்பா உள்ள விழுந்து எந்திரிச்சு வர்றதுக்கு என்ன ஆள் கட்டலாம்? நீதான் ஆயுதம் பேசுறியா? ஆயுத கிடங்கே. அழகிய தமிழ் மகள் எவ்வளவு அழகா இருக்கிறாள் தெரியுமா? எப்படி? அழகிய தமிழ் மகள் இவள், இரு பிள்ளைகள் எழுதிய மடல். அழகிய தமிழ் மகள் இவள், இரு பிள்ளைகள் எழுதிய மடல். வெள்ள ஒளிவது குரவெடு குரல். படித்தால் ரசிக்கும் தடிபோல் இனிக்கும். படித்தால் ரசிக்கும் தடிபோல் இனிக்கும். அழகிய தமிழ் மகள் இவள், இரு பிள்ளைகள் எழுதிய மடல். இது டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக பாடிய பாடல். சரி, தலைவர் எம்ஜிஆர் அவர்களே வந்து இந்த மேடையில கொஞ்ச நேரம் பேசி இருந்தாருன்னா எப்படி பேசியிருப்பாரு? எப்படி அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசி காட்டுறேன். நல்லா இருந்தா எல்லாத்தையும் கைதட்ட சொல்லுங்க. நீங்க நல்லா பேசுறீங்கன்னா சொல்லவே வேணாம், அவங்களே தட்டிடுவாங்க. அப்படியா? அண்ணே மைக் செட்டுக்காரண்ணே, இப்போ லைட்டா எக்கோ மட்டும். குரல் பேசும்போது எக்கோ வைங்க, பாட்டு பாடும்போது நார்மலா வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்ப சொல்லிடுமா? டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த மேடையில எப்படி பேசுறாரு? அன்பு வணக்கம். என் உயிர் மேலான என் அன்பு உடன் பிறப்புகளே, என் சத்தத்தின் சத்தங்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி. அன்பு வணக்கம். அனாமம் வாழ்க, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க. நன்றி. மீண்டும் உங்களால் சந்திப்பேன். தமிழ் வாழ்க, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி. இதை வந்து மிகச்சிறப்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடி பேசி இருந்தா எப்படி பேசியிருப்பாரு? எப்படி? பொன்மகள் வந்தால் ஒரு கோடி தந்தால், பொன்மகள் வந்தால் ஒரு கோடி தந்தால், பூமேடை வாசல் கொண்டும் தேனாலே பொன்மகள் எழுந்து கனிவோடு என்னை ஆளாக்கினார் காட்டிலே. பொன்மகள் வந்தால் ஒரு கோடி தந்தால், பூமேடை வாசல் கொண்டும் தேனாலே. இதை அவர் பேசியிருந்தா எப்படி? அப்பா அப்பா சொல்லுப்பா. ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தி கொடுத்திருந்தா அந்த வானத்தில் இருக்கும் நிலவையெல்லாம் எடுத்து இங்கே தோரணமாய் கட்டி தொங்க விட்டிருப்பேன். நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? ஆண்டவன் எனக்கு அந்த சக்தி கொடுக்கவில்லையே. அப்பா அப்பா சுமதி அப்பா. அருமை, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன அந்த நாடகமா கரகாட்டமா ஆடல் போடுறா கிராமிய நிகழ்ச்சியாடா? எல்லாமே உண்டியா நாடகம். வித்தியாசமா இருக்கு. நன்றி. எடுத்து கீழே உட்கார்ந்துருக்கீல்ல, எடு. அதனால இதே மாதிரியே மிகச்சிறப்பாக வாழ்ந்து மறைந்த எம்.ஆர். ராதா நடிகவேல் அவர்கள் ரத்த கண்ணீர்ல வந்து இந்த பாப்பாவை பார்த்து ஒரு பாட்டு பாடி பேசினா எப்படி இருக்கு? எப்படி எப்படி? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி மகன் பெறாது. குற்றம் புரிந்தேன், பல குடிகளை கெடுத்தேன். எனது பெற்ற தாயை
என் காலால் எட்டி உதைத்து அடே காந்தா அடே காந்தா அல்லே அல்லே கொடுத்தேன் அடே காந்தா அபா அபாடே ராமா ஒரு பீடி இருந்த கொடுறாங்க பீடி இல்லையா எனக்கு பீடி இல்லையா நன்றி கேட்ட உலகமடா நன்றி கேட்ட உலகமடா ராமா நன்றி கேட்ட உலகமடா நன்றி கேட்ட உலகமடா அருமை அருமை நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாடி இருந்தா ஸ்டைல் ஸ்டைல் இதா இது சூப்பர் ஸ்டைல் இதா ஸ்டைல் ஸ்டைல் இதா ஸ்டைல் ஸ்டைல் இதா சூப்பர் ஸ்டைல் இதா ஸ்டைல் ஸ்டைல் இதா ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தா எப்படி இங்க பாருக்கண்ணா மேலே பார்த்தா மேலே கீழே பார்த்தா கூட ரஜினி சும்மா போறது அடுத்து போய் கண்ணா பாசா இந்த பாசா ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான் ஆடா கை விட போட்டான் கெட்டவங்களுக்கு அள்ளி எள்ளி கொடுப்பான் ஆடா கை விட்டுருவா இது எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர். அதே போல் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மனதை விட்டு பிரியாத இயற்கை எதினாலும் கூட நம்மளோடய வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தமிழ் மண்ணுக்காகவே பிறந்து வாழ்ந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாரு எப்படி தமிழ்நாட்டில் 50 கோடி மக்கள் அந்த 50 கோடி மக்களையும் ஆட்டி படைக்கிற அந்த வீர மன்னனை பிடிக்காத விட மாட்டேன் தமிழ்ல எனக்கு பிடிக்காத பார்த்து மன்னிப்பு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. விஜயகாந்துக்கு இணையாக கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடித்த மன்சூர் அலியின் வந்து ஆமா பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாரு பச்சை பொருள் பிடிக்க ஆச்சப்பட்ட மாதிரி அதை போற பாக்குறேன் எதைய பிடிக்க ஆச்சப்பட்ட சூர போட்டனுக்கு சவால் விட்ட வீர போட்டேன் நானு சாத்தையா அருமை அருமை நல்லா இருக்கு. இதே போல் வைகை புயல் வடிவேல் அவர்கள் வந்திருந்தா எப்படி பாடி நடிச்சு பேசியிருப்பாரு எப்படி எப்படி சொல்லுங்க. பாடி போட்ட புள்ள வெளியே வாடி போட்ட வாடி போட்ட புள்ள வெளியே வாடி போட்ட புள்ள வெளியே அவர் பேசுறது எப்படி பேசுறது எப்படி எப்படி ஓஹோ ஓஹோ கெட்டா கூத்தா வணக்கம் என்ன குறு 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 பாக்குறீங்க சூடா பாடா முடியுமா முடியாது சூப்பரியா சூப்பரியா அருமை அருமை பின்னி எடுத்துட்டியே என்ன என்ன நானா பாக்குறியா நீ இத்தனை வயசு பேசுனா என்ன? நீ பெரிய ஸ்டார் ஆயிருவியா? ஸ்டார் ஆகிற குழம்பு ஸ்டார் ஆகிற அது வேற விஷயம் அப்புறம் இந்த ஸ்டார் ஆகிறதெல்லாம் நம்ம கையில கிடையாது அப்புறம் மக்கள் கையில தான் இருக்கு சூப்பர் இப்ப சூப்பர் தெரியும் இன்னும் கொஞ்ச நாளையில மக்கள் கையில என்ன இருக்குது அப்படின்னு என்ன இருக்கு? யாரு வரணும் யாரு வரக்கூடாது அப்படிங்கறது அவங்க முடிவு எடுக்கணும் கரெக்ட் கரெக்ட். அதனால நம்மளாவே ஸ்டார் ஆயிட்டேன் நான் தான் வந்து கலை சுடரு கலைமாமணி அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிற கூடாது அவங்க நம்மளே சொல்லணும் என்னம்மா என்னையா என்ன நானா புலம்புற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விவசாயம் பண்றியா நான் நின்னுட்டு இருக்கேன். நின்னுட்டு இருக்கியா ஆமா நீ நின்னுட்டு தான் இருக்க ஆமா ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க நிக்கிறீங்க மேடையில. அப்படியா ஆமா நான் கூட எலெக்ஷன்ல நிக்கிறீங்களான்னு பார்த்தேன் எப்பா எதுக்குப்பா வம்பு? நில்லுமா யார் வேணாலும் நிக்கலாம் எனக்கு விழுகுமா? தமிழ் விழுகு விழுகு என்ன கொண்டுட்டு போய் உனக்காக ஒரு இடம் தனியா வச்சிருப்பாங்க எனக்கும் குத்துவாங்கல்ல குத்துவாங்க குத்துவாங்க அதெல்லாம். எல்லாத்துக்கும் குத்துவாங்க மக்களுக்கு புடிச்சு போயிட்டா குத்திடுவாங்க அதனால வந்து இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க நானா இந்த இடத்துல நான் வந்து
ஆட்டக்கார பிள்ளைங்க. ஆட்டக்கார பிள்ளையா? வந்திருக்கேன். டான்ஸ்கார பாப்பாவா? ஆமாங்க. நல்லா ஆடுவீங்களா? ஆடுவேனே. நல்லா பாடுவீங்களா? நல்லா ஓடுவீங்களா? நல்லா உட்காருவீங்களா? எங்க ஊர்ல ஒரு புள்ள இருக்குது. உட்காருமா அப்படின்னு சொன்னா படுத்துரும். படுத்துருமா? நில்லுமான்னா உட்காந்துரும். அப்படிலாம் இல்ல. சுறுசுறுப்பான புள்ள. நீங்க அதே மாதிரி இருக்கணும். நானும். நான் தெரியுமா? யாரு நீங்க? பெரிய சினிமா டைரக்டர். சார் இவ்வளவு பெரிய சாரா? வண்டி ஓட்டுற வாயிலேயே சார் என்னையும் உங்க படத்துல போடுங்க சார். கவலைப்படாதமா, என்னுடைய படத்துல நீங்க தான் கதாநாயகி. நான் தான். உங்களை நான் கதாநாயகியா போடுறதா நான் முடிவு எடுத்துட்டேன். முடிவு எடுத்துட்டேன். முடிவு? நான் முடிவு எடுத்துட்டேன். நீங்க முடிவு எடுத்தீங்களா? முடிவு நீங்க முடிவு எடுத்துட்டீங்களா? முடிவு பண்ணிட்டேன். ஏன் ஏப்பா நாங்கெல்லாம் முடிவு எடுத்துட்டேன். ஏய் நீங்க எல்லாம் வெய்ய காலத்துக்கு முடிவு எடுத்துட்டீங்களா? என்னையா சொல்ற? நல்லா சொல்லியா. அவசரப்பட்டு எடுத்துக்காதீங்க. அங்கங்க காயம் பட்டு எரிய ஆரம்பிச்சு பாத்துக்கீங்க. நாங்க முடிவு பண்ணிட்டோம். என்ன முடிவு? என்னுடைய படத்துல நீங்க தான் கதாநாயகி. நான் தான் கதாநாயகி. நானும் கதாநாயகியை தேடி தேடி ஒரு நாயகி கூட கிடைக்கல. கதாநாயகி. கதாநாயகி. என்னுடைய படத்துக்கு பேரு உருளைக்கிழங்கு உருளாய். என்னையா புது பேர்? கரகமியா? அதெல்லாம் கரகம் இல்ல. பேராது பேருமா? சி நல்லாவே இல்ல. கர்ணக்கிழங்கு கற்பகம். சார் ஓய் அது வேணா புடிச்சுக்கிறோம். சரி வேற படம் வைப்போம். வேற பேர் வைக்கிட்டா? இருட்டு அறையில் ஒரு முரட்டு குட்டு. ஏய் நீ டைரக்டரா இல்ல அந்த ஆளு கூட சேர்ந்து படம் பார்க்க வந்தியா? இல்லம்மா, அதாவது இருட்டறையில் முரட்டு குத்துனா ஒரு அந்த படம் வேணா நல்லாவே இல்ல. ஒரு காலத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 பேரு 5 பேரு பஞ்சில பேண்டாங்க இல்ல. பஞ்சில பேண்டாங்களா? பஞ்ச பாண்டவர்கள். அதே கதைதான். 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள். அவங்களுக்கு ஒரே மனைவி. 5 பேருக்கா? ஆமா. அந்த மனைவி பேர் என்ன தெரியுமா? என்ன? சொரவதை. பொடலங்கா வேதன்னு மொகர கட்ட திரௌபதி. திரௌபதி பத்தியா? அந்த காலத்திலேயே 5 பேத்துக்கு ஒரே மனைவி. அது அலியா பத்னி கற்புக்கரசின்னு சொல்றாங்க. 5 பேத்துக்கு. ஆமா. அலியா. இன்னைக்கு ஒருத்தன் வந்து ஒரு குண்டாட்டி இன்னொருத்தன் தொட்டானா அதுக்கு பேர் வேற. வீட்டுல சண்டை வந்து பிரிஞ்சிடறாங்க. 5 பேர் தொடவே இல்லையா? தொடுவாங்களே. ஒருத்தர் இருந்தாலே உழைப்பிடுவியா? அப்படி கிடையாதுமா. 5 பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த அம்மா மனைவியா இருந்தது. மத்த யாருக்குமே 6வது 7வது இல்ல. அதனால 5 பேர்த்துக்கு மட்டும் மனைவியா இருந்தனால அவங்க கற்புக்கரசி. சரி சரி. இப்ப கண்ணகி என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? கற்புக்கரசின்னு சொல்றான். ஆனா கண்ணகி அம்மா இருக்காங்களே அவங்க ஆண்கள் வாடையே படாதவங்க. சின்ன குழந்தை தான். அவங்களுக்கும் கற்புக்கரசின்னு பேரு. 5 பேர்த்தோட வாழ்ந்தவங்களும் கற்புக்கரசின்னு பேரு. தன்னுடைய புருஷனோட வாழ்ந்தா கற்புக்கரசி. டீ குடிக்க சொல்றாரு. என்ன கேட்டீங்கன்னா இந்த 5 பேர் இருக்காங்கல்ல பஞ்ச பாண்டவர்கள், அந்த கதையை தான் நான் இப்ப ரீமிக்ஸ் பண்ணி புதுசா படம் எடுக்கிறேன். எப்படி? இந்த படத்துல நீங்க தான் பாஞ்சாலி. நான் தான் பாஞ்சாலி. ஆமா. எனக்கு 5 புருஷனா? ஏன் 5? ஒன்னு இங்க இருக்கு, மீதி 4 எங்க இருக்கு? 4? ஏமா கதை சொன்னோம்னா அந்த கதையை வந்து மைண்ட்ல ஏத்திக்கணும். நீ வாட்டில 4 புருஷன் எங்கன்னு தேடாத. நான் டைரக்டர்மா. சரிங்க சார். இப்ப 5 ஆம்பளைக்கு நடுவுல நீங்க நானே சட்டியோட வரணும். போட்டாம். நீ எல்லாம் டைரக்டரா? இவ்வளவு லேட்டா கோபப்படுறீங்க? பொய்யால. ஏமா சட்டி இல்ல, அப்புறம் சட்டி, மண்சட்டி, குழம்பு சட்டி, பானை, இதெல்லாம் ஒண்ணுதான் கர்மம். சட்டி அந்த குழம்பு சட்டியோட வந்தீங்கன்னா? குழம்பு சட்டியோட வந்தனா 5 ஆம்பளைக்கு நடுவுல நீங்க எப்படி சட்டியோட வரும்போது சட்டி குழம்பு சட்டியோட சட்டி இல்லமா? சரிங்க. தமிழ் வார்த்தை உச்சரிக்க தெரியுதா இல்லையா? மண் சட்டியோட சட்டி மண்பானையோட சட்டியோட வந்தீங்கன்னா 5 ஆம்பளைக்கு நடுவுல அப்படியே அடுப்பு திடுன்னு எரியும். அடுப்பு அப்படியே திடுன்னு மூச்சில எரிய நல்லா எரியும். நீங்க போய் சட்டியோட உட்காந்து ஆமா நல்லா வெடிச்சு போயிருமா. அங்கேயா ஓகே அடுப்புல உட்கார சொன்னேன். கிழங்கு மாதிரி பொழந்துரும். அடுப்புல உட்காரப்படாது. பானையை கொண்டு அடுப்புல வச்சுட்டு பக்கத்துல உட்காந்து அடுப்பு எரிச்சு விடணும். அடுப்பு எரிய அப்படியே பானை சூடாயி அப்படியே நான் கொண்டாந்து தண்ணியை ஊத்திடுவேன். நெருப்புல பானைக்குள்ள தண்ணியை ஊத்தும் போது அப்படியே இந்த தண்ணி கொதிக்கும். நல்லா கொதிக்கும் போது நீங்க குஞ்ச புடிச்சு நசுக்கி. ஏன் என்ன குஞ்ச புடிச்சு நசுக்குன்னு? நான் திண்டுக்கல்ல இருந்து அதை பிடிக்க வந்தனா. குஞ்சுன்னா என்ன? கோழி குஞ்சுமா? அப்படி சொல்லுங்க தெளிவா. நாட்டுக்கோழி குஞ்சு குஞ்ச புடிச்சு நசுக்கி
அப்படியே தூக்கி அந்த வெந்நீருக்குள்ள விட்டீங்கன்னா வெட்ற அப்படியே விரைச்சு வரும் கருமம். ஆமாமா, கோழி கொஞ்சம் தூக்கி சுடுதண்ணிக்குள்ள போட்டா எப்படி வரும்? உள்ள விட்டா வெரைச்சு வெளியில வரும். விரைச்சு வரும். நீங்க என்ன பண்றீங்க? அந்த முடியெல்லாம் புடுங்கிருங்க. அப்படியே ஈஸியா இருக்கு புடுங்க. அதனாலதான் வெந்நீருக்குள்ள விடுறோம். அப்படி நல்லா பொரிச்சிட்டு நல்லா சுத்தமா வச்சுக்கணும். எப்பவுமே குஞ்ச முடி இல்லாம சுத்தமா வச்சுக்கணும். எந்த குஞ்சியா சொல்ற? குழம்பு வைக்கும் போது அந்த கோழி குஞ்சுல முடி இருக்கப்படாது. அப்புறம் சாப்பிட்டோம்னா வயிற்று வலிக்கும். நீ என்ன டைரக்டரா இல்ல சலூன் கடைக்காரனா? சலூன் கடை இல்ல, மக்களுக்கு வந்து ஒரு அப்படியே மெசேஜ் எடுத்து சொல்றேன். முக்கியமான அறிவிப்பு இல்ல. எப்பவுமே குழம்பு வைக்கும் போது, கோழி குழம்பு வைக்கும் போது இந்த கோழியில வந்து முடி இல்லாம சுத்தமா வச்சுக்கணும். ஆமா, எப்பவுமே அந்த நாட்டு கோழி குஞ்சுல எப்பவுமே தம்பி குஞ்ச சுத்தமா வச்சுங்க. முடியல கோழி குஞ்சு அப்படி சொல்லியா? அது சுத்தமா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமேலு அப்படியே அந்த குஞ்சை புடிச்சு உருவணும். நீங்க குடலெல்லாம் உருவிட்டு நல்லா ஒரு குண்டா தண்ணியில போட்டு அலசணும். எப்பவுமே குஞ்சு அலசி சுத்தமா வச்சுக்கணும். எந்த குஞ்சையா? கோழி குஞ்சியா சொல்லியா? கதையை சொல்ல விடுங்க. ஒரு கதை சொல்றோம்னா மக்களுக்கு ஏதாவது போய் புரியணும். உடல் நலத்துக்கு ஏதாவது சொல்லுங்க. அப்படி சுத்தமா வச்சுக்கிட்டு நல்லா இவ்வளவு மிளகாய் எடுத்து நல்லா அம்மியில வச்சு அரைச்சு நல்லா உருட்டி இவ்வளவு சாந்து எடுத்து மிளகாய் சாந்து எடுத்து குஞ்ச தூக்கி புடிச்சு அதுல வச்சு அப்பிருங்க. செத்தடி மவனே நீ எல்லாம். நான் அப்படியே தூக்கி உள்ள எதையா? எண்ணெய் சட்டிக்குள்ளையா கோழி குஞ்சம் தூக்கி உள்ள விட்டோம்னா அப்படியே மசாலாவோட அப்படியே முழு கோழி எண்ணெயில பொரிஞ்சு வரும் பாரு. கிரில் சிக்கன். ஏன்டா வாய் இந்த சப்புற பொண்ணு முழு கோழி எண்ணெயில போட்டு எடுத்தா எப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன். ஏமா சொல்லுங்க. தண்ணிய சிக்கனமா செலவு பண்ணா பெண்கள் சிக்கனமா செலவு பண்ணாதாயா பெண்கள் தண்ணிய அதே மாதிரியே தண்ணிய சிக்கனோட செலவு பண்ணா ஆண்கள். நான் சொல்ற சிக்கன். அதனால என் படத்துல நீங்க தான் கதாநாயகி. ஆமா, இது வரைக்கும் நான் நிறைய பெண்களை போட்டுருக்கேன் கதாநாயகியா. அப்படி சொல்லி தெரியுமே, எங்களுக்கு தெரியும் சார். அதனாலதான் பாடி இன்னும் தேரவே இல்லை. பாடிக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. சொல்லுங்க சார், சொல்லுங்க. பாடியே இல்லாம தான் எல்லாம் செய்வோம். ஒண்ணுமே இல்லாம தான் செய்வீங்க. அதனால நிறைய பெண்களை வாழ்க்கையில் நான் முன்னு கொண்டாந்துருக்கேன். மூடியா பெண்களை நிறைய பேர்த்த நான் முன்னு கொண்டாந்துருக்கேன். அதானே முன்னுக்குன்னா இப்படி மேல அத வாழ்க்கையில முன்னு கொண்டாந்துருக்கேன். நீங்களே என் படத்துல நடிச்சீங்கன்னா உங்களையும் நான் சீக்கிரம் முன்னு கொண்டாந்துருவேன். என்ன ஏற்கனவே கொஞ்சம் தள்ளி கிடக்கு, முன்னு கொண்டாண்டாங்களா? சரி, என் படத்துல நடிங்க. உங்களை ஆத்தாடி அம்மாடி காத்தாடின்னு படம் நம்பாருச்சு மிகப்பெரிய வேற லெவல் ஆக்கிடுறான். நல்லா ஆடுங்க, பாடுங்க. உங்க ஆட்ட படத்தை பார்த்துட்டு என் படத்துல நீங்க தான் கதாநாயகி. உங்க ஆட்டத்தை பார்க்கலாம்ல. அடியே மனம் நின்று நான் நிக்காதடி, அடியே மனம் நின்று நான் நிக்காதடி, அடியே என்னை கண்டு நீ சொல்லாதடி, என்னையா? அடி கட்டில் இருக்கு
சரிங்க. பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். நல்லா ஆடுறாங்க அப்படின்னு சொன்னாலே போதும். அதனால வந்து அருமை 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 நன்றி. ஏமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அருமை, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனா என் பிள்ளைங்க 2 பேரும் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. என்னம்மா சொல்ற? இப்படி தான் நிறைய பிள்ளைங்க கிளம்பிட்டாங்க. என் பையன் 5வது, என் புள்ள 4வது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கீழே பார்த்து கண்டுபிடிப்போம், மேல பார்த்து கண்டுபிடிப்போம். என்ன எதையா காட்டுல மிஞ்சி இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிப்போம். ஆமா ஆமா ஆமா. இப்போ இருக்கிற பிள்ளைங்க எதுவுமே போட்டுக்கிறது இல்ல, கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா கல்யாணம் ஆயிருந்தா அந்த பிள்ளைக்கு தொங்கி இருக்கு. என்னதுப்பா? என்ன தொங்கி இருக்கு? தாலி தொங்கி இருக்கீங்க. தாலி தொங்கி இருந்தா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதெல்லாம் கழட்டி வீட்டுல வச்சுட்டு என்ன, பெண்களுக்கு தாலி தொங்குனா கல்யாணம் ஆயிடுச்சு. ஆண்களுக்கு ஆமா. எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி? தாலி தொங்கிட்டா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பெண்களுக்கு தாலி தொங்குனா. ஆண்களுக்கு என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன தொங்கும்? முகம் தொங்கிருச்சா இல்ல அவனுக்கு நட்டமா இருக்குதா அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்கணும். இப்ப கல்யாணம் ஆன பையன் எப்படி இருப்பா தெரியுமா? அப்படி கல்யாணம் நிமிந்து சந்தோஷமா இருப்பான். அப்படி இருந்தா கல்யாணம் ஆயிடுச்சு. ஏதாவது கல்யாணம் ஆகணும்னு வச்சுங்க, தொங்கிட்டே இருப்பான். பிறந்ததுல இருந்தே தொங்கு முகம். பசங்களுக்கு எல்லாம் பிறந்ததுல இருந்தே முகம் தொங்கு. ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டமே, வீடு வாசல கட்டணுமே, எப்ப நிமிரும்? அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க எப்ப நிமிரும்? அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, வீடு வாசல் கட்டணுமே அப்படின்னு ஒரு முகம் தொங்கி இருக்கு பிறந்ததுல இருந்தே. உங்களை மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய பார்த்த உடனே அப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்குள்ள போகும்போது அவனுக்கு நிமிந்துக்கு என்னது தலை அப்படி நிமிந்து நடப்பேன். எப்பேற்பட்ட பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு பத்தியா அப்படின்னு இப்படி தலை நிமிந்து நடக்கிற பையன் என்ன மாதிரி அந்த பிள்ளைய கூட்டிட்டு போகும்போது தலை நிமிந்து இருப்பான். நீ வந்து 4வது நாள்லயே பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டிட்டு ஓடிட்டுன்னு வச்சுக்க, மறுபடியும் அவனுக்கு தொங்கிரு. என்னதியா தலை தொங்கிருங்க பாரு, பொண்டாட்டி கட்டி கிழிச்சியா நல்லா கிளின்னு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆம்பளை மூஞ்சி தொங்குமா இல்லையா? அதனால ஆண்களுக்கு வந்து தொங்குறது நிமிர்றது யார் கையில இருக்கு? பெண்கள் கையில தான் இருக்கு. நீங்க யோகியமா நல்ல பிள்ளையா நடந்துக்கிட்டீங்கன்னா அவன் தலை நிமிர்ந்து நடப்பேன். நீங்க ஏதாவது கோக்கமாக் பண்ணீங்கன்னா அப்புறம் தொங்கி போயிட்டு அலைவே. ஆண்கள் வந்து தலை நிமிர்ந்து நடக்கிறது, தலை குனிஞ்சு போறது பெண்கள் கையில தான் இருக்கு. நீங்க நல்ல பெண்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். ஐ லவ் யூ. நல்ல மெசேஜ் கொடுக்குறீங்க. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ. லவ் யூ டூ. நான் உங்களை லவ் பண்றேன், காதல் பண்றேன். நானும். இப்ப காதலுக்கு கல்யாணத்துக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன? ஆமா, என்னையா வித்தியாசம்? அதாவது மனசும் சேரணும், அதுதான் உண்மையான காதல். ஆமா. உடம்பும் சேர்ந்தா சீச்சி. சில பேர் சொல்லுவாங்க நான் அவங்களை சேர்த்து வச்சுட்டேன். அப்படி என்னத்தையா சேர்த்து வச்ச? 2 பேரும் உண்மையா காதலிச்சு மனசை சேர்த்து வச்சா புண்ணியம் கிடைக்கும். நான் சேர்த்து வச்சேன்னு சொல்லி ஒரு ரூம் கொண்டு விட்டு 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சா அது உடம்ப சேர்த்து வைக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, புரோக்கர் வேலை. அதுக்கு பேரு விபச்சாரம் இல்லையா? அபச்சாரம். அதனால வந்து இங்க பாருங்க, நம்ம மனசை சேர்த்துவோமா இல்ல உடம்ப சேர்த்துவோமா? நம்ம மனசை சேர்த்துவோம். மனசு சேர்த்துவோமா? கூப்பிட்டால் மலர் தேடி வந்து வரும், சேதி குறிப்பிட்டால் கொய்யாவை கிளிகள் கொத்தும், சிந்தித்தால் வருகின்ற கவிதை போலே கண்கள் சந்தித்தால் வர வேண்டும் உண்மை காதல். கொடுக்கும்
ஓரத்துலயே இருக்க. ஏங்க நான் எப்படி லவ் பண்ண வேர்த்து விறுவிறுக்கு எப்படி உங்க லவ் ஓ ஓ லவ்ங்க. ஓஹோன்னு இருக்கணும். ஓஹோன்னு இருக்கணும். ஓஹோன்னு வாழ்க்கை இருக்கணும். ஆமா, உங்களுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா வீட்ல? நீங்க எத்தனை பேர் அக்கா தங்கச்சி எல்லாம் பிறந்தீங்க? ஒரு பொண்ணா? நாங்க அக்கா தங்கச்சி 3 பேரு. அச்சோ ஆத்தாடி. ஆமா, நாங்க அக்கா தங்கச்சி 3 பேரு. பேரை கேட்டீங்கன்னா அசந்துருவீங்க. போங்க. சொல்லுங்கம்மா. சொல்லட்டா? பேரை சொல்லுங்கம்மா. எங்க பெரிய அக்கா பேரு ஆல்ரவுண்டுக்காரே. என்ன பேரு? பெரிய அக்கா பேர் சொல்றேன் கேளு. சொல்லுமா. எங்க பெரிய அக்கா பேரு மண்டை. அக்கா பேர் மண்டையா? மண்டை. ஏய் மண்டை. எங்க பெரிய அக்கா பேரு மண்டை. ஓஹோ. எங்க சின்ன அக்கா பேரு கொண்டை. என்ன அதுக்கு ஏன்டா இப்படி மியூசிக் கொடுக்குறீங்க? கொண்டை. பெரிய அக்கா பேரு மண்டை. சரி. சின்ன அக்கா பேரு கொண்டை. ஓ, என் பேரு தான். வேண்டாம். உன் பேரு? உன் பேர் என்ன? என் பேரு தாங்க. என் பேரு சொல்லுங்க. சொல்லுங்க. என் பேரு தாங்க திண்டுக்கல் சுமதி. எதிர்பார்த்தோம். சுமதி, நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர். என்ன ஒரு பொருத்தம். அட 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 அட. எங்க அப்பா கடல்ல போய் மீன் பிடிக்கிற வேலை. நாங்கெல்லாம் மீனவர் குடும்பம். அப்படியா? எங்க பெரிய அண்ணன் பேரு கெண்ட குஞ்சு. கருமா, அதுக்கு எங்க பேரு எவ்வளவு பரவாயில்ல. எங்க பெரிய அண்ணன் பேரு கெண்ட குஞ்சு. கெண்ட குஞ்சு. எங்க சின்ன அண்ணன் பேரு கெளுத்தி குஞ்சு. என் பேரு காய முர்றா. டமா மீனவர் குடும்பம் சொன்னோம்ல, அதனால மீன்லயே எங்க அப்பா பேர் வைக்கிறாரு. பேரு பெரிய அண்ணன் பேரு கெண்ட குஞ்சு. சின்ன அண்ணன் பேரு கெளுத்தி குஞ்சு. என் பேரு ஐய குஞ்சு. நீங்க குஞ்சு பரம்பரை. நாங்க குஞ்சு பரம்பரை. நீங்க பிச்சிருவேன். தொண்டை மண்டை தொண்டை மண்டை கொண்ட பரம்பரை. மண்டையும் குஞ்சும் சேர்ந்து குழம்பு வச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இங்க உங்களுடைய காதலை சொல்றீங்களா இல்ல வீட்டுல போய் அம்மாட்ட சொல்றீங்களா? வீட்டுல போய் சொல்லிட்டா காதல சொல்லட்டா? நீங்க எப்படி வேணா உங்க பிரியம். என்னைக்குமே வந்து காதல் பண்ணா உடனே போய் வீட்டுல அம்மா அப்பாட்ட சொல்லணும். ஏன்? அதுதான் நல்ல காதல். நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லுவேன். ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் மாத்தி விட்டுருவான், ரூட்டை மாத்திடுவாங்க. அதனால வந்து பெத்தவங்கள்ட்ட போய் சொல்லுங்க காதலை. சரிங்க. நீங்க போய் உங்க அம்மா கிட்ட சொல்றீங்களா? எங்க அம்மா கிட்ட சொல்லட்டா? அப்புறம் நான் உங்க அம்மா கிட்ட வர்றேன். பிஞ்சு வேற விளக்கமா இருக்கு. பொண்ணு கேட்க வருவோமா? பொண்ணு கேட்க வரேன். நான் உங்க அம்மா கிட்ட போறேன். சரி. நீ எங்க அப்பா கிட்ட போ. மானகட்ட மாப்பிள்ளை கேட்கறதுக்கு போ. ஏய் மானகட்ட. நான் போய் நம்ம லவ் எங்க அம்மாட்ட எடுத்து சொல்றேன். சொல்லுங்க. முதல்ல எனக்கு சொல்லுங்க காதலை. உங்களுக்கு சொல்லிட்டா? நீங்க எப்படி சொல்றீங்க பாக்கலாம். மச்சான் 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 கருத்த மச்சான். மச்சான் மச்சான் என்ன மனசில் வச்சான். அப்படியா? புரியுது புரியுது. மச்சான் 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 கருத்த மச்சான். எங்க அம்மாட்ட சொல்றேன். ஆமா, நீ ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்காத, கம்மியா தான் போடுவாங்க, வாங்கிக்க. அப்படியாம்மா? சரிம்மா. ஓகே. சிற்பி செதுக்காத தம்பி, இந்த புள்ள சிற்பி செதுக்காத. என்ன கொச்சிலீடா?
பொற்சிலைடா. பொற்சிலை. பொற்சிலை அப்படி சொல்லியா? ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கிறார். ஆண்களுக்கு பெண்களுக்கும் காதல் வரும். ஆமா, காதல்ல ஜெயிச்சிட்டாருனோட இன்பமே வேற. எப்படி? காதல்ல தோத்து போயிட்டா ஒவ்வொரு மனசும் படுற வேதனை இருக்கு பாருங்க, வேதனை. எப்படினே? எப்படினே? அத வந்து வாயினால சொல்ல முடியாது, ஒரு பாடல்னால தான் சொல்ல முடியும். ஏன்னா கடவுள் வந்து எல்லாத்தையும் படைச்சாரு. ஒரு மனிதனை படைச்சாரு. ஆமா, அவனுக்கு வந்து எல்லாமே ரெண்டு ரெண்டா படைச்சாரு. என்னென்ன? கண்ணு 2, காது 2, மூக்குல ஓட்ட 2, ஆமா, 2 கை, 2 காலு. இப்படி ஒரு மனுஷனை வந்து கடவுள் வந்து ரெண்டு ரெண்டா படைச்சாரு. ஆமா, ஆனா அதை மட்டும் ஒன்னா படைச்சிட்டாரு. எதையா? இந்த இதயத்தை. அதே மாதிரி வாய், ஒரு மனுஷனுக்கு ஒரு வாய் தான். ஆமா, கண்ணு மாதிரி 2 வாய் படைச்சிருந்தா இங்க பாரு, ஒரு வாய்க்கு எவ்வளவு பிரச்சனை நடக்குது பாரு. இன்னொரு வாய் இருந்தா பக்கத்து ஊரையும் சேர்த்து கெடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கடவுள் மனிதனுக்கு வாய் ஒன்றை மட்டும் படைச்சிட்டாரு இல்லையா? ஆமா, அதனால காதல் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி.